இந்த 13 லட்சம் இப்ப இந்த 13 லட்சம் கடன்ல மட்டும் திமுக குடும்பம் மட்டும் 3 லட்சம் கோடி போயிருக்கு. அந்த பணத்துல திமுக குடும்பத்துக்கு 3 லட்சம் கோடி போயிருக்கலாம். அவங்களுக்கு அதுவே பத்தாதே. அதுவே பத்தாது, மொத்தத்தை எடுத்துக்க வேண்டியது. அதை மட்டும் மிச்சமா விட்டாங்க. இப்ப நம்ம ஓட்டுக்கு வாங்கின பணமும் இந்த இலவசம் தான் இன்னைக்கு நம்ம மேல வந்து 1.5 லட்சம் ரூபாய் கடனை வந்து உட்காந்து. நாங்க ஏன் இலவசம் கேக்குறோம்? எங்களுக்கு எதுக்கு இலவசம்? அந்த நல்லாத பொருள் எங்களுக்கு தேவையில்லை. அதான் இலவசம் தான் இன்னைக்கு அவரை ஒதுக்கி வச்சுது. இலவசமே எங்களுக்கு வேணாம், எங்களை நிம்மதியா விட்டா போதும். நாங்க கேட்டோம்பா, பஸ்ல இல்ல பஸ் இலவசம். நீங்க 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வரும். இப்ப இன்னைக்கு 1 hour 2 hourக்கு ஒரு பஸ் வருது. பஸ்ல போறோம், இன்னைக்கு ஆட்டோல போறான். நீ இலவசம் விட்டு என்ன பிரயோஜனம்? அந்த ஓலா புக் பண்ணின்னு போறாங்க, டைம் இல்ல. உன்னை யாரு நாங்க இலவசம் யாரையும் கேட்கல. எங்களுக்கு இலவசமே வேணாம். எங்களுக்கு செலவை குறைச்சி எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. வேற எதுவும் எங்களுக்கு வேணாம். இப்போ மின்சாரத்துறையிலும் டாஸ்மாக் துறையிலும் தான் அதிக ஊழல் நடந்ததா சொல்றாங்க. அவனுங்க எல்லாத்துலயும் ஊழல் செய்வானுங்கப்பா. திருட்டு பசங்க எதைத்தான் மிச்சமா விடுவாங்க. ஆமா, எது அதுல எடுக்க முடியுமோ எடுப்பாங்க.